தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு பெயருக்குமே ஒவ்வொரு பொருள் உண்டுன்னு சொல்லலாம். அதன்படி பார்த்தோம்னா அம்மனுக்கு உகந்ததாக இருக்கிற அதே நேரத்தில் விழாக்களுக்கும் பஞ்சமில்லாத ஆடி மாதத்திற்கென தனி சிறப்பு உண்டுன்னே சொல்லலாம். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்திற்கு ஆடி என பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது உங்கள் கதையின் நேரம். நான் உங்கள் ராஜி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் வருகின்ற பௌர்ணமி அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த நட்சத்திரம்தான் மாதங்களின் பெயராக அமைந்திருக்கும். சித்திரையில் சித்திரை நட்சத்திரத்திலும், வைகாசியில் விசாகத்திலும், ஆனியில் அனுஷத்திலும் பௌர்ணமி அமையும். அதே மாதிரி ஆடியில் ஆஷாட நட்சத்திரத்தில் பௌர்ணமி